அடுத்தது நீங்கள் கேட்க போகிறது எளிமையான கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு எழுதப்பட்ட நல்ல வாழ்க்கை தத்துவ பாடம். இப்போ சின்ன பின்னணி ஒரு கதையாகவே இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஊரில் அந்த காலத்தில் ஒரு போலி வள்ளல் ஒருத்தர். என்ன போலி வள்ளல் அப்படின்னா, தான் வள்ளல்னு ஊரே தன்னை பேசிக்கணும் புகழணும், ஆனால் கொடுக்க மனசு இல்லாமல் ஒருத்தன், அவன் தான் போலி வள்ளல். இவன் யாருக்கும் எதையும் கொடுத்து யாரும் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் வள்ளல்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு அங்கங்கே அப்படி தன்னை பற்றி செய்திகளை உதிர்த்து விட்டுக்கிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுறான், ஒரு முறை தன்னை பற்றி இந்த ஊரே இன்னும் பெருசாக பேசணுன்றதுக்காக ஒன்று அறிவிப்பு செய்கிறான். 4 கோடி பாடல்களை எழுதுறவங்களுக்கு 1000 பொற்காசு கண்டு அறிவிக்கிறான். 4 கோடி பாடலாம் அப்படின்னு ஊரே வியந்து மிரண்டு போகும். ஏன்னா 4 கோடி பாடல் எழுதுகிற அளவுக்கு இங்கே யாருக்கு புலமை இருக்கு? ஒருவேளை அப்படி எழுத முனைந்தாலும் அந்த 4 கோடி பாடலை எழுதி முடிக்கிறதுக்கு இந்த வாழ்நாளே போதும் அதே அப்படின்னு திகைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊருக்கு நம்ம ஊர் கிளம்பி வருது. யாரையோ அவை கிளம்பி அது வந்த உடனே கேள்விப்படுது, இங்கே ஒருத்தன் இப்படி இருக்கிறான், இப்படி ஏதோ ஒரு வஞ்சக திட்டம் தீட்டிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கிழமை என்ன சொல்லுது, அவகிட்ட போய் இந்த 4 கோடி பாடலையும் நானே பாடுறேன்னு சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுது. அவனுக்கு செய்தி போனோடனே அவன் முதல்ல திகைச்சு போயிருக்கான். ஏய், இந்த அம்மா எங்கே இங்கே வந்தது, அதோட திறமை மட்டும் வந்து தெரியும். அந்த கல்வி பாட்டு முடிச்சுன்னா 4 கோடி பாடலை எழுதுறது வந்து அவ்வளவு எளிதாக இல்லை. இதுக்கு இருக்கிற வயசுல எழுதுறதுக்குள்ள ஆளே போய் சேர்ந்துடும். வர சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிட்ட நாளில் அவையும் கூடுது, அவ்வையும் வந்துடுது. மக்கள் கூடியிருக்கிறாங்க, அவை தலைவர் கூடியிருக்கிறாங்க, எல்லாம் அமர்ந்திருக்கிற சமயத்தில் அவ்வை பாடலை பாட எழுந்து நிற்கிறாங்க. அவையே அமைதியாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவ்வை பாடலை பாடி முடிச்சிடுறாங்க. பாடி முடிச்ச உடனே இந்த போலி வள்ளல் எழுந்திரிச்சு கத்துறான், கதறான், இல்லை இல்லை இது 4 கோடி பாடலே இல்லை இல்லை. அப்போ அங்கே இருந்த அறிஞர்களும் மக்களும் எல்லாம் சேர்ந்து விவாதித்து இது 4 கோடி பாடல் தானே அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாமல் அவன் வந்து அன்னைக்கு அவ்வைக்கு அந்த 1000 பொற்காசுகள் கொடுத்துக்கிட்டு அன்னைக்கு திருந்தரவங்க அவ்வை பாடல் எழுந்து நின்றாங்கல்ல அவையில். அப்போ அந்த அவையிலேயே ஒரு பெரிய அமைதி இருந்தது. இல்லை என்னதான் இந்த 4 கோடி பாட்டை என்ன பாட போகுது இல்லை ஒரு ஆர்வம் இருக்கு. இப்போ அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கா? என்னதான் 4 கோடி பாடலை எப்படி இவங்க 4 நிமிஷத்துல பாட போறாங்கன்னு அந்த ஆர்வத்துக்கு தீனி போட போகிறது அவ்வையினுடைய அந்த 4 கோடி பாடல். இதில் வருகிற அந்த தத்துவங்களை நீங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். செக் செக் நம்மை மதிக்காதவர் வீட்டு வாசல் மீதிக்காமல் இருப்பது கோடி பெறும். அதான இப்போ அடுத்தது சொல்லுங்க. உன்னீர் உன்னீர் என்று உபசரியாட்டம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். தயவு கொண்டு இன்னொரு முறை உன்னீர் உன்னீர் என்று சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று உபசரியாட்டம் மனையில் நம்மை உபசரிக்காதவர் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும். உண்ணாமல் இருப்பது கோடி பெறும். என்ன சரியா? ஆனா கிழவி ரோசக்காரியா தான் இருக்கா. கோடி கொடுத்தாற்றும் நலவங்களோடு மட்டும் நட்பு பெற்ற கோடி பெறும். கோடி